உங்களுடைய சித்தாந்தம் ஏன் இப்படி பரவாயில்ல சென்ட் அடையலன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ரொம்ப எளிதாக சொல்லிடக்கூடாது. 100 ஆண்டுகள் நாங்கள் வாழ்கிறோம். 100 ஆண்டுகளில் வாழ்வதே மகத்தான வெற்றி. 100 ஆண்டுகளில் கட்சி அழிஞ்சிருக்கணும். ஏன்னா 3 முறை தடை. இந்தியாவில் எந்த கட்சினா 3 முறை தடைக்குள்ளானதா? எந்த கட்சியும் இல்லை. தடைனா அப்படி சுட்டுக் கொள்வாங்க, கேள்வி ஒரு இல்லாமல் நரகட்டை ஆடப்பட்டது. இந்திய அரசியல் கட்சிகளே சந்திக்காத வழக்குகள். பெஷாவர் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, சென்னை சதி வழக்குன்னு சதி வழக்கில் நாங்கள் சந்தித்தோம். எத்தனை பேர் தூக்கிலிடப்பட்டார்கள், எவ்வளவு பேர் நாடு கடத்தப்பட்டார்கள், எவ்வளவு அடக்குமுறை. அதற்கு பிறகு நாங்கள் வாழறோம். ரெண்டாவது, எங்க கருத்தியல் என்ன கருத்தியல் பார்க்கணும். ஒரு மெல்லிய உணர்வுகளை தூண்டுகிற கருத்தியல் வளர்ந்துரும். நாமெல்லாம் இந்த மதம்னாக்கா தீப்பற்றோம், நாமெல்லாம் இந்த ஜாதினா தீப்பற்றோம், நாமெல்லாம் இந்த மொழினா தீப்பற்றோம், நாமெல்லாம் உழைக்கிற மக்கள் அப்படின்னா எங்கிருந்து வருவாங்க? அவங்க இங்கிருந்து தான் வரணும். உழைக்கிற மக்கள் என்பது ஒற்றுமைக்கானது. கருத்தால் கரத்தால் உழைக்கிற மக்களே ஒன்று கொடுங்கன்னா ஒற்றுமைக்கு அது எல்லை தாண்ட முடியும். இந்த ஜாதி எல்லை தாண்டுமா? தாண்டாது. அது சிமிழுக்குள் இருக்கும், அடங்கிடும் ஜாதிக்குள்ள. மதம் தாண்டுமா? அடங்கிடும் மதத்துக்குள்ள. ஆனால் தேசத்தின் எல்லைகளையும் தாண்டும் கருத்தால் கரத்தால் உழைக்கிறவர்களே ஒன்று கொடுங்கள்னா. இதுதான் பகுத்தறிவு, இதுதான் அறிவியல். இந்த அறிவியலை ஏற்கனவா கூடாதா? ஏன் ஏற்கல? இப்ப நீங்க சொல்லுங்க பதில்.